ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹேர் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே 1 வந்து நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி வந்து 7 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து என்னென்னு பார்க்க போனால், எண்ணெய் வச்சுட்டு நல்லா எப்படியெல்லாம் நம்ம எந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி தான் பார்க்க போகிறோம். வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சா போதுமா நம்ம தலைமுடிக்கு நல்லா முடி வளர அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு வெயில் காலத்துக்கு வந்து நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சோம்னா வந்து என்னென்னா, அதோட நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைக்கும் அந்த வெறும் தேங்காய் எண்ணெய் பத்தாது. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் நீங்கள் வேணும்னா பாருங்கள், ஒரு வெயில் காலத்தில் வந்து அதிக வெயிலாக இருக்கும்போது வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சோம்னா அது கொஞ்சம் நேரம் நம்ம தலை முடி வந்து நல்ல ஒரு மாதிரி வறட்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட முடி வேர்க்கால்கள் வந்து அந்த வெயிலுக்கு வந்து நிறையா வந்து எண்ணெய் உறிஞ்சி எடுக்கும். நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி எண்ணெய் வைக்கணும்னா, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எந்த எண்ணெயோட எந்த எண்ணெய் சேர்க்கலாம் அப்படின்னு நிறைய எண்ணெய் சூடு பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இது வந்து வெறும் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு சூடு பண்ண எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறனால நான் இந்த எண்ணெய் மட்டும் போதும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3ஐயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் வேறு எதுவுமே போடாட்டியும் அதை மட்டும் கூட நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அதோடு நான் இன்னும் நிறைய பொருட்கள் ஹேர் க்ரோத் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன், வீடியோவில் பாருங்கள். அதெல்லாம் நம்ம சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட போதும். நம்ம அப்படியே எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஏன் இந்த 3 எண்ணெயும் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 சேரும்போது அதை நல்லா நீங்களே சும்மா வேணுமா கொஞ்சம் கையில் ஊற்றி நீங்கள் ட்ரை கூட பண்ண பார்க்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெய்க்கும் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விளக்கெண்ணெய்லாம் வந்து நம்மளை தலைமுடியை குளிர்ச்சி அடைகிறதோட நம்ம உடல் சூட்டை கம்மி பண்ணுது. அதனால் நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம தலையோட ஈரப்பதம் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அதனால் நம்ம முடி வந்து வறட்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு விளக்கெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற முறை வந்து ரொம்பவே முக்கியம். அந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு நீங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைக்கிற மாதிரி இருந்து வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. எண்ணெயெல்லாம் வந்து சூடு பண்ணி மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம சூடு பண்ணாமே வைக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து அந்த பச்சையாக யூஸ் பண்ணுற நேரம் சளி பிடிக்கும். அதனால தான் நான் சூடு பண்ணி வைக்கலான்னு சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சூடு பண்ணும்போது இல்லாட்டி ஹேர் பேக்கு இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுற நேரம் சளி பிடிக்கும். அது சளி பிடிக்காமல் இருக்கும்போது பால் குடிக்கிறவங்களா இருந்தால் வீட்டில் ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு அதில் சின்ன துண்டு வீட்டில் மஞ்சள் தூள் இருந்துச்சுன்னா அதில் போட்டு குடிச்சிருங்க. நான் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ வந்து சளி பிடிக்கும். ஃபஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நிறையா ஹேர் பேக்கெல்லாம் போட்டு தலை குளிக்கும் போது சளி நிறையா பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன். மாத்திரை மருந்துலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா மாத்திரை மருந்து ஏன் வாங்க மாட்டேன்னா, அது நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதே பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் நம்ம இயற்கையாக நம்ம போனாவே நம்மளுக்கு சரியாயிடும் நார்மலாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொடுப்பேன். அது மக்க நாள் காலையிலேயே சரியாயிரும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டிலேருந்து நான் எப்படியெல்லாம் எண்ணெய் வச்சுருப்பேன் அப்படின்னு. ஏன் திரும்ப திரும்ப அந்த எண்ணெய் வைக்கிற வீடியோவே நான் வந்து சொல்லலைன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை டவுட் எது இருந்தால் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம எண்ணெய் வச்சுட்டு எப்பயுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாட்டி ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அப்படி மசாஜ் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மர சீப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி பிளாஸ்டிக் சீப்பு, நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீப்பில் வந்து இப்படி மேலேருந்து ஒரு 10 டைம் 20 டைம் செய்வுங்க. அது வந்து முடியோட வேருக்கு வந்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால முடி வளரும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 டேஸ் நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய முடி கொட்டுது, அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல, அது முடி கொட்டி இருக்குது ஆனால் திரும்ப வளர மாட்டேங்குது அடர்த்தியாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா ஒரு 5 பேத்துக்கு சரி ஷேர் பண்ணுங்கள்.
நாளைக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஹேர் பேக் எடுத்துக்கலாம், வெளியில் ஃபங்க்ஷனெல்லாம் போகும்போது நம்ம பியூட்டி பார்லருக்கு போகாமல் நம்ம எப்படியெல்லாம் நம்ம ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி